இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியல் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு நமக்கு. இப்போ தங்க மயில் ஆக்சுவலாக ஒரு ஃப்ராடு மெயில் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. முழுக்க அவங்க படிக்கவும் இல்லை. அவங்க எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சா சொன்னது மிகப்பெரிய பொய். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப குணமான அமைதியான பொண்ணு, பெரிய குடும்பம் அப்படின்னா குடும்பத்தில் இருக்க சொந்தக்காரங்க யார் கூடயும் எந்த பழக்கமும் கிடையாது. இவங்க 2 பேர், அம்மா அப்பா அப்புறம் அக்கா தங்கச்சி, இவங்க 4 பேர் மட்டும்தான். அதுலேயும் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட பேசுறதுக்கே பெரிய பிரச்சனை. பக்கத்து வீட்டிலே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு காசு சுத்தமாக கையில் கிடையாது, பிஸ்னஸில் லாஸு. இப்படி இருக்கும்பொழுது இதில் ஜாதகத்தில் பிரச்சனை அது இதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் இந்த பொண்ணை என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க ரொம்ப நல்ல பிள்ளையாட்டம் அப்படியே பாவமாக ரியாக்ட் பண்ணிவிட்டு பாண்டியனுடைய வார்த்தைகளை கேட்டு, அவர் மேடையில் பேசுனதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரியே இவங்க அப்படியே வளைச்சி திருப்பி பேசி எங்களுக்கு இதே மாதிரின்னு சொல்லி அந்த ஒரு இது சம்மந்தத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபேக்காகவே கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் இப்போ சம்மந்தமும் நடந்து முடிய போது. இப்போ பொய்யா சொல்லி இவங்களுக்கு விருப்பமும் இல்லை, ஆளை பார்க்கவும் இவங்களுக்கு பிடிக்கும். இவங்களுக்கு 1000 குறை இருக்குது, ஆனால் இவங்களுக்கு சரவணனை பார்த்தா பிடிக்கலையாம். அதனால் அவங்க தனியாக ஓவராக ஒரு ட்ராமாவெல்லாம் போட்டுட்ருக்க. இதெல்லாம் தாண்டி மீறி எப்படியோ கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு 1008 பிரச்சனைகள் வரப்போகுது. அதில் முக்கியமாக அந்த முத்துவேலும் சக்திவேலும் இவங்க தான் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு கதிர்லேருந்து ஆரம்பித்து எல்லாரும் கோவப்பட, ராஜி பாவம் சம்மந்தமே இல்லாமல் என்ன ஏன்டா இதில் கோத்து விட்றீங்க அப்படிங்கிற அவங்க ஃபீல் பண்ணணும். பல விஷயங்கள் நடக்க போகுது. இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கதிர்க்கும் ராஜிக்குமான நெருக்கம், கதிர்க்கும் ராஜிக்குமான ஒரு என்ன தான் ஆனாலும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் தான் அவளை பொறுப்பாக பார்த்துக்கணும், எனக்கு பிடிக்காத கல்யாணமாக இருந்தாலும் சரி அப்படின்னு வாயை விட்டே சொல்லிட்டார். அதுக்காக தான் வேலைக்கு போகிறாரு, சம்பாதிக்கிறாரு, சாயங்காலம் பார்ட் டைம் ஜாப் பார்த்து கையில் பணத்தை கொடுக்குறாரு. உன் செலவுக்கான காசை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தேவையான காசை நான் பார்த்துக்கிறேன், நீ யார்கிட்டையும் எங்கள் வீட்டில் கேட்க வேணாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் பாண்டியனுக்கு ஒரு பக்கம் அவன் எதுக்கு இவன் அவ்வளோ கஷ்டப்படுறான்னு தோணுது. இன்னொரு பக்கம் பரவாயில்ல, அவன் ஒரு முடிவு எடுத்தான், அந்த முடிவுக்காக அவன் பண்ணட்டும் அப்படின்னு தோணுது. ஸோ இப்போ அவர் அமைதியாக இருக்காரு. இப்போ இந்த செமஸ்டர் முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கதிர் வேலைக்கு போகிறது, அப்படி அவர் என்ன வேலைக்கு போகிறாரு, கடையிலே வேலை பார்க்க போகிறாரு, அதுக்குள்ளே என்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு நடுவில் இப்போ சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்க போகுதுன்னா, அதுக்கு முன்னாடி கதிரும் ராஜியும் கொஞ்சமாச்சு இவங்க கல்யாணம் நடக்கும்போது, அவங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு வரதுக்குள்ளார கொஞ்சமாச்சு நெருக்கமாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. இப்போவே அவர் பணம் கொடுத்தாருங்கிறதுக்கு சந்தோஷப்படுறாங்க. அவர் ஒரு பொறுப்பாக இருக்காரு, இவங்க மேலே ஒரு பாசம் வச்சிருக்காரு, பாசம் இருக்கோ இல்லையோ அக்கறை வச்சிருக்காருங்கிறதையும் சந்தோஷப்படுறாங்க. கீழே விழும்போது பிடிச்சதாகட்டும், அதுக்கப்புறம் அந்த குடத்தை வரைய தூக்கிட்டு போய் வச்சுட்டு வந்ததாகட்டும், என்னதான் அவர் எங்கள் அப்பா குடம் உடனே காசு கேட்பாருன்னு சொன்னாலும் கூட அவருக்கு உண்மையிலே ஒரு அக்கறை இருக்குது. இதே அக்கறையோடு தான் முதல்ல இந்த கண்ணனோட இவங்க பழகிட்டு இருக்கும் போது நேராக போயிட்டு இந்த பாரு தயவு செஞ்சு சொல்கிறேன் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி பல தடவை வார்னிங்லாம் கொடுத்து பார்த்தார். ஸோ என்ன இருந்தாலும் நம்ம மாமா பொண்ணு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போ கல்யாணமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 பேரும் இந்த மேலே ஒரு பெட்டில் படுக்க கீழே படுக்கிறது இருக்குதுல்ல, இது எப்போ மாறப்போகுது? எல்லா சீரியலையும் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் நைட் கதை ஒரு பெரிய கதையாக தான் ஓடும். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் நைட் கதையெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன் அப்படின்னா சரவணனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஒன்று சேர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருந்தாங்க. இங்கே இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா கதிரும் ராஜியும் கீழே மேலே படுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை மாற்றி அமைக்கிற மாதிரி கொஞ்ச நாளில் ஏதாச்சும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, யாராவது ஒருத்தர் இவங்க ராஜியை கதிர் பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ட்ராக் வர வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். சீசன் 2 பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியல் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு நமக்கு. இப்போ தங்க மயில் ஆக்சுவலாக ஒரு ஃப்ராடு மெயில் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. முழுக்க அவங்க படிக்கவும்